ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேசு சமையல் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப சுவையாக ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு கீரை குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 150 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதில் இந்த பருப்பை வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், ஒரு 5 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 தக்காளியையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 2 கட்டு அளவுக்கு சிறுகீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இப்போது இந்த பருப்பு கூடவே சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு கூடவே சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம குக்கரோட மூடி போட்டுடலாம். ஏன்னா அப்படி செய்யும்போது நமக்கு தண்ணி விசில் வரும்போது வெளியே வராது. இப்போ இதை ஒரு 6 விசில் போட்டு பருப்பு நல்லா மசிகிற அளவுக்கு விசில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா மசிஞ்சிடுச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்து கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடலாம். இந்த டைமில் ஒருவேளை உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணியும் கீரையும் ஒரே மாதிரி, அதாவது தண்ணி தனியாக கீரை தனியாக இல்லாமல் தண்ணி கீரை பருப்பு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்தளவுக்கு தண்ணி சேருங்க, போதும், அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். அப்படி கொதிக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும். இதை சிறு பருப்பு வச்சும் நம்ம செய்யலாம், அதுவும் நல்ல சுவையாக இருக்கும். இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இந்த தாளிப்பு இதுக்கு ரொம்பவே நல்ல வாசனையையும் நல்ல டேஸ்ட்டையும் கொடுக்கும். இதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 10 பல்லு பூண்டை நான் கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயில் இந்த பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதிலையே ஒரு 3 காஞ்ச மிளகாவையும் கிள்ளி சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை தோல் எடுத்துட்டு நல்லா பொடியாக நறுக்கி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் இந்த ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணலாம். இது நல்லா ஃப்ரை ஆகி நல்லா ப்ரௌன் ஆகி வந்துச்சுன்னா நமக்கு இந்த கீரை குழம்பு ரொம்பவே மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். அதனால் நல்லாவே ப்ரௌன் ஆக விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனதும் நம்ம இங்கே கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த கீரையில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான சிறுகீரை குழம்பு தயாராகிடும். இது பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.